ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க சில நேரங்களில் போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி போரிங்காக ஃபீல் பண்ணால் நம்ம எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஆட்டிசம் குழந்தைங்க ஏன் போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் இருக்காது. ஆட்டிசம் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆன உடனே ஃபோன் காமிக்கக்கூடாது, டிவி காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோன் இருக்காது, டிவி இருக்காது. இந்த ரெண்டும் அவங்களோட போரிங்க்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் எந்த தெரப்பியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புக்கு வச்சு எதுவும் சொல்லி கொடுக்கக்கூடாது, கார்ட்ஸ் எல்லாம் வச்சு எதுவும் சொல்லி கொடுக்கக்கூடாது, நாங்களே இங்கே கார்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுப்போம், புக் வச்சு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டில் புக்ஸும் சொல்லி கொடுக்காததுனால, கார்ட்ஸ் வச்சும் சொல்லி கொடுக்காததுனால, ஸ்க்ரீன் டைமும் இல்லாததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேஷன் இல்லாததுனாலையும் இன்னொரு குழந்தையோடு சேர்ந்தும் விளையாட முடியாது, நம்ம கூட பெருசாக கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது. இதனால தான் அந்த குழந்தைங்க ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மூஞ்சியை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம குழந்த போரிங்காக ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போராக ஃபீல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட குழந்த 2 to 3 year அப்படின்னா 2 to 3 year டாய்ஸ் அப்படின்னு அதுக்கு தகுந்த அப்படி டாய்ஸு, இல்லை 3 to 4 yearனால் அதுக்கு தகுந்த அப்படி, 4 to 5 yearsனால் அதுக்கு தகுந்த அப்படி டாய்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான டாய்ஸ் சொல்லி கொடுத்தா புரியாது. ஸோ அவங்களுக்குன்னு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி டாய்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா டாய்ஸையும் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஒரு டாய் எடுத்து கொடுத்து அதை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி உள்ளே வச்சுருங்க. அப்புறம் அடுத்த டாய் எடுத்து கொடுத்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் அதை வாங்கி உள்ளே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு புது புது டாய்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களோட விளையாடும்போது அந்த குழந்தைங்களுடைய போர் குறையும். அதிகமாக போராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் ப்ளே கற்றுக் கொடுங்க. ஃபுட்பால் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு பெரிய குழந்தையாக இருந்துச்சுன்னா பேஸ்கெட் பால் கற்றுக் கொடுங்க. குட்டி குழந்தைங்க பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரியெல்லாம் குட்டி நெட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் போய் பார்த்திங்கன்னா இருக்குது. நான் என்னோடய பையனுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். அதை நான் யூடியூப்லேயும் வீடியோவாக போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி உங்கள் குழந்தைய நீங்கள் விளையாட வைங்க. எப்படி அந்த டாய்ஸை வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய விளையாட வைங்க. அப்போ அந்த குழந்தை போரிங்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைய நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த வேலையோடு சேர்த்திக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, துணி துவைக்கிறீங்களா, அப்போ துணி துவைக்கும் போது வர்ற பபிள்ஸை வச்சு விளையாட வைக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்களா, ஒரு பாத்திரமாக வாங்கி ட்ரேயில் போட வைக்கிறது, இல்லை பாத்திரத்தெல்லாம் எடுத்து அழுக்கு பாத்திரத்தையெல்லாம் எடுத்து சிங்க்குக்குள்ளே போட வைக்கிறது, அழுக்கு துணியெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போடுறது, துவைச்ச துணியெல்லாம் வாங்கி கொண்டு போய் காய போடுற இடத்துல வைக்கிறது, கிளிப்புகளையெல்லாம் துணிக்கு கிளிப்பு குத்த வைக்கிறது, அப்புறம் அந்த கிளிப்பெல்லாம் துணி அடுத்த நாள் காஞ்சிருச்சுன்னா அந்த துணியில் இருக்கிற கிளிப்பெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போடுறது, ஒரு விளையாட்டு பொருள் அங்கங்கே வீசி கிடக்கிற விளையாட்டு பொருளை அவனே எடுத்து ட்ரேக்குள்ளே போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி என்ன உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி, மிங்கிள் ஆகிற மாதிரி, உங்கள் குழந்தையால் செய்ய முடிகிற மாதிரி, ஏஜுக்கு தகுந்த மாதிரி, நான் சொல்கிறது 3+ yearsக்கு செய்ய வைக்கலாம். 2 to 3 years அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி நெட்டுக்குள்ளே உட்கார வச்சு குட்டி பால்ஸ் போட வைக்கிறது, நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு உங்கள் குழந்தைகிட்ட பாலை உருட்டி விடுறது, அந்த குழந்தை உங்ககிட்ட பாலை உருட்டி விடுறது, இந்த மாதிரி உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி விளையாட வைங்க.